10வது ஓவர் முதல் பந்து. அகைன் கம்ரான். ஆஹா, டாட் பால். பபுலால் அகைன் ஒரு திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காப்புல. 3 கேட்சை மிஸ் பண்ணதான் அவங்க டீமுக்கு ஒரு இழப்புன்னு நான் நினைக்கிறேன். பார்க்குற அளவுக்கு தெரியும், ஒரு 3 கேட்சு விட்டுருக்காங்க எதிரணி வீரர்கள். அதனால அவங்களுக்கு ஒரு இழப்பு. அது எப்போதும் ஒரு ஆஹா, அருமையான கட், அருமையான கட் கார்த்திக். ஓஹோ, என்ன ஒரு பேட்டிங் ஸ்டைல். லெக் சைடு போட்டு லெக் சைடு 4 கடிச்சிருக்காரு. ஆஹா, 4 இல்ல ஃபீல்டர் அங்கே நிக்கிறாப்புல. 2 ரன்கள் மட்டும் புல் பேந்தர்ஸ். அருமையான பேட்டிங். இதுதான் தேவை நம்ம டீமுக்கு. பால் வேஸ்ட் பண்ணாம ரன் அடிக்கணும். 160 ரன்னா இருந்தாலும் 10 ஓவர்ல ஜெயிச்சிடலாம் இது போல அடிச்சோம்னா. அருமை. அடுத்த பந்து. பவுலர் மிக வேகமா வந்து போட்டிருக்காப்ல. வாவ், ஷாட். அகைன் சிங்கிள். 2 ரன் போலாம், 2 ரன் போலாம். 2 ரன். அருமை, 2 ரன் புல் பேந்தர்ஸ். அகைன் 2 ரன் கார்த்திக். அருமையான பேட்டிங். ஃபீல்டர் சேஞ்ச் பண்றாங்க. சைட்ல இருந்து லெக் சைடு கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் வந்து லெக் சைடு கொண்டு போறாங்க. லெக் சைடு. ஓகே, ஃபீல்டர் சேஞ்சிங். அடுத்த பந்து புல் பேந்தர்ஸ். அகைன். ஓஹோ கார்த்திக், இது ஒரு பேட்டிங்கே கிடையாது, இது ஒரு ஷாட்டே கிடையாது. இந்த ஷாட் வந்து நீங்க ஒரு பிளேயர் ஷாட் மாதிரி அடிக்கணும். இது ஒரு மூவ்மெண்ட் இல்லாத ஒரு ஷாட். பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் இல்லாத ஒரு பேட்டிங். இது எதிர்பார்க்கல புல் பேந்தர். இருந்தாலும் அடுத்த பால் ஒரு 6 கொடுப்பாரு, இல்லைன்னா ஒரு 4 கொடுப்பாரு. அவர் மூவ்மெண்ட்டுக்கு வரல. என்ன இடையில ஒரு பால் கொடுக்குறாப்புல. அடிச்சிட்டாரு பாருங்க, சொன்ன மாதிரி அடித்தான் கார்த்தி. 6 கேட்ச் விட்டாங்க. அகைன் ஒரு கேட்ச் ஸ்டாப். அகைன் 4ம் போகல. பால் லைன்ல நிக்குது. 4 போகல, லைன்லயே நிக்குது. ஆகா, எடுத்துட்டாப்புல. 4 போகல. இருந்தாலும் 4 ரன் ஒரு இடத்துல 2 ரன் தான் ஓடுறாங்க நம்ம வீரர்கள். 2 ஒழுங்கா ஓட மாட்டேறாங்க. இருந்தாலும் 2 வரணும். 10வது, இந்த 2 10வது. 4 ரன் ஓடுறது, 2 ரன் ஓடுறீங்க, ப்ராப்ளம் இல்ல. அடுத்த பால் ப்ளூ பேந்தர்ஸ். அகைன் ப்ளூ பேந்தர்ஸ். அடுத்த பந்து மீண்டும் கார்த்திக். அடிச்சாரு கார்த்திக். ஷாட், அருமையான ஷாட். 6. ஆஹா, 4. அருமையான ஷாட் கார்த்திக். நம்ம பேசுனது கார்த்திக் கேட்டுருச்சு நினைக்கிறேன். கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சாப்ல. கடைசி பால் 4 ப்ளூ பேந்தர்ஸுக்கு. அருமையான ஒரு 4. குட், சூப்பர் பேட்டிங். இதுவரை விக்கெட் இழப்பு இல்லை. அருமையான ஒரு பேட்டிங். எல்லாரும் வேற மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சாங்க நம்ம வீரர்கள் எல்லாம். இதுவரை விக்கெட் இல்லாத ஒரு அருமையான ஒரு மேட்ச். மஸ்கட்ல இதுதான் புல் பேந்தர்ஸோட ரெக்கார்டு மேட்ச் நினைக்கிறேன். ரெக்கார்டு பிரேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை விக்கெட் இல்லாம மஸ்கட்ல யாருமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. 10 ஓவர் முடிவில் 120 ரன். அருமையான ரன். ஆஹா, அருமையான ரன். 10 ஓவர் முடிவில் 120 ரன். மஸ்கட்ல விக்கெட் இல்லாம 120 ரன் அடிச்ச முதல் டீம் ப்ளூ பேந்தர்ஸ் மட்டும் தான். ஆஹா, அருமையான ஒரு பேட்டிங். கம்பேக் எதிர்பார்க்கவே இல்லை. நியூ பவுலர். அடுத்த பால் ஃபர்ஸ்ட் பால் 11th ஓவர். ஓஹோ, கேட்ச். அவுட். விக்கெட். அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. அவுட். குட் பேட்டிங் கம்ரான். குட் பேட்டிங் கம்ரான். அருமையான ஒரு பேட்டிங், சிறப்பான ஒரு பேட்டிங். அம்பையரின் முடிவு இறுதியான முடிவு. அவர் பேட்ல பல்ல சொல்றாரு. இருந்தாலும் அம்பையர் முடிவு மாற்ற முடியாது. ப்ராப்ளம் இல்ல கம்ரான். நல்ல ஒரு பேட்டிங், அருமையான பேட்டிங், நோ ப்ராப்ளம். அம்பையரின் முடிவு இறுதியானது. அம்பையரின் முடிவு இறுதியானது. அடுத்த பேட்ஸ்மேன் கமலக்கண்ணன்.
கமலக்கண்ணனுக்கு அடுத்த பால் ரெடியா இருக்கு. ஒரு 6 மேட்ச் வாழல, சிறிய கால் ஆக்சிடென்ட்னால ஒரு 6 மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துருந்தான். இப்ப சரியாயிருக்குன்னு வந்திருக்காப்ல. அடுத்த பால் கமலக்கண்ணன் ஆஹா, அடுத்த பால் கமலக்கண்ணனுக்கு. அருமையான பேட்டிங் கமலக்கண்ணன். யாருமே கிடையாது 4. ஃபர்ஸ்ட் பால் 4. கமலக்கண்ணன் ஆட்டத்துல முதல் மேட்ச்ல ரொம்ப நாள் கழிச்சு முதல் பால்ல முதல் 4. கமலக்கண்ணன் பரவாயில்ல, கால் வலி இருந்தாலும் அவர் நம்ம டீமுக்காக அவருடைய உழைப்பை கொடுத்துட்டு இருக்காப்புல. அவருடைய பங்களிப்பு நம்ம டீமுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அவருடைய கால் நடக்க முடியாது. ஒரு பைஸ் பிரசாத், அவர் மாப்பிள்ள நிக்கிறாப்புல. மாமனுக்காக மாப்பிள்ளை என்ன வேணாலும் செய்வாரு. அதுபோல பிரசாத் அவர்கள் மாமாவுக்காக பைஸ். மாமா அதுபோல நின்ன இடத்துல இருந்து சேவாக்கு போல ஒரு 6 அடிக்கிறாப்புல. போற பக்கம் பார்த்தா சீக்கிரமா மேட்ச் முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 ஓவரில் மேட்ச் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் புலிப்பேந்தருக்கு அதிகமாக உள்ளது. விக்கெட் இழப்பு இல்லாதனால பேட்ஸ்மேனின் சிறப்பான ஒரு செயல்பாட்டால் புலிப்பேந்தர் வெற்றி வாய்ப்பு பெர்சன்டேஜ் 99% இருக்கு. மழை வெள்ளம் இது போல ஒரு பாதிப்பு இருந்தால் மேட்ச் தடைப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா மஸ்கட்டில் மழை இதுவரை வரவில்லை. வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, சரியான வெயில். பாதிப்பு இருந்தால் மட்டுமே மேட்ச் தடைப்படும். மழையால் பாதிக்கப்பட்டால் மேட்ச் இரு அணி வீரர்களுக்கும் சரியாக ஒரு பாயிண்ட் கொடுக்கப்படும். ஏன்னா அது எதுவாக ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்த பால் ஆரம்பிச்சிட்டாங்க மேட்ச். ஓகே, மேட்சுக்குள்ள வாங்க. ஓஹோ, சூப்பர் பால். ஒரு மிட் பாலை வீஸ் பண்ணியிருக்காப்புல கார்த்திக். கமான், மேட்சுக்குள்ள வாங்க. மேட்ச் 2 ஓவர்ல முடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். இந்த ஓவர் அடுத்த பால் பவுலர் ஒரு சிறப்பான பவுலிங். புலிப்பேந்தர்ஸ்க்கு அடுத்த பந்து ஒரு சிறப்பா போட்டுருக்காங்க. ஆஹா, என்னவா கட் ஷாட் அகைன் ஸ்லீப்ல போய் சிங்கிள் ரன் ஒன்லி. சிங்கிள் ஒன்லி. கமலக்கண்ணனுக்கு அடுத்த பந்து. கமலக்கண்ணன் மிகப்பெரிய ஒரு வீரர். இவர் விளையாண்ட மேட்சில் எல்லா மேட்சிலும் 40 ரன்களுக்கு குறைவாக எந்த ஒரு கிரவுண்டையும் அடிச்சது கிடையாது. அகைன் கட் ஷாட். ஆஹா, ஃபர்ஸ்ட் ஸ்லிப் கட் ஆயிருக்கு. பாலு 4 போகும் நினைக்கிறேன். 4. அருமையான 4. கமலக்கண்ணன் அகைன் 4. கால் வலி இருந்தாலும் அவருடைய 4 அடிக்கிறது புலிப்பேந்தருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அடுத்த மேட்சுக்கு அவர் செலக்ட் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். கால் வலி ஒரே காரணத்தால வெளியே வச்சிருந்தான். அடுத்த மேட்ச் கன்ஃபார்ம் உண்டு. கமலக்கண்ணன் உண்டு, டீம்ல எடுக்கிறோம். 11 ஓவர் முடிகளில் 130 ரன்கள். 11 ஓவர் முடிவில் 130 ரன்கள். 5 ஓவருக்கு 32 ரன் அடிக்கணும். 2 ஓவரில் அடிக்கலாம். அது 30 ரன் இருந்தாலும் அண்ணன் ஒரு சிறப்பான பேட்டிங். ஒரு அண்ணன் இன்னைக்கு ஒரு 5 ஒரு 6 6 அடிச்சாரு. அருமையான ஒரு பேட்டிங். அண்ணன் பேர் சிபு, கேரளா. அருமையான பேட்ஸ்மேன். இவருடைய பவுலிங் ஒரு சிறப்பான பவுலிங். இவர் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க முடியல, இருந்தாலும் இப்போ வீடியோல சொல்றேன். ஒரு சிறப்பான ஒரு பேட்டிங். இவர் அடிச்ச ஸ்கோர் தான் இந்த டீமுக்கே ஸ்கோரு. இவர் கேட்ச நாங்க 2 கேட்ச விட்டுட்டோம். அகைன் விட்டுறாங்க. ஆஹா, அதை ஒரு ரன் ஒன்லி, 1 ரன்கள் மட்டுமே. அடுத்த ஓவர் கமலக்கண்ணனுக்கு அடுத்த பந்து. டாஸ் பால், போல்ட், கிளீன் போல்ட். இருந்தாலும் அவருடைய பேட்டிங் சிறப்பான பேட்டிங். அவருடைய கால் ப்ராப்ளத்தால் மட்டுமே காலுக்குள் போட்ட பந்து அவுட் ஆகியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் அவருடைய சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள், புலிப்பேந்தர் சார்பாக வாழ்த்துக்கள். நல்ல ஒரு மேட்ச் ஸ்டாண்டிங். அடுத்து அலாவுதீன். இவர் ஒரு மிகப்பெரிய, இவர் யாரு விளையாடுவார்னு கேட்டீங்கன்னா
இவர் வந்து ஒரு அடுத்த சச்சின் சொல்லலாம். ப்ளூ பேந்தர் சச்சின். இறங்கியிருக்க வந்து சுபாஷ். சுபாஷ் வந்து போன மேட்ச் வந்து எனக்கு 1 டவுன் இறக்கி விடுங்கன்னாப்புல. இப்போ ஓகே செகண்ட் டவுன் இறங்கிறாப்புல. இருந்தாலும் அவருக்கு நான் வாய்ப்பை யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஈஸி மேட்ச்சு. விக்கெட் கொண்டு இருக்கு. டாஸ் பால் சிங்கிள். ஆஹா, ஃபீல்டர் போற தேக்கிருக்காரு. சிறப்பான ஃபீல்டிங். 2 ரன். கமலக்கண்ணன் வாங்க, வெரி குட் பேட்டிங். உங்களுடைய பேட்டிங் உங்க கால வழியிலையும் நம்ம டீமுக்காக நீங்க விளையாண்டது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. வாழ்த்துக்கள் கமலக்கண்ணன், வாழ்த்துக்கள். வாங்க, குட் பேட்டிங். அடுத்த பால் மேட்சுக்கு போயிடலாம். சுபாஷ் மீண்டும் 6 அடிப்பாரா? சுபாஷ் 4. ஓ, ஆனா பால வைக்கிறார்ல. சிங்கிள் ஒன்லி. மீண்டும் ஒரு சிறிய 1 ரன்கள் மட்டுமே. ப்ளூ பேந்தர்ஸின் மகையின் 1 ரன். அடுத்த ஓவர், அடுத்த பால். பேட்டிங் கார்த்திக் கமான் பேட்டிங். ஒரு பவர் ஷாட் கொடுங்க கார்த்திக். இது வந்து ஓவரத்துல ஓடி இருக்கலாம், 1 ரன் ஓடி இருக்கலாம். மிஸ் பண்ணிருக்கீங்க. லூஸ் விடாதீங்க. கடைசி ஓவரத்துல எப்படி வேணாலும் மேட்ச் மாறலாம். கார்த்திக் சுபாஷ் மேட்ச் எப்படி வேணாலும் மாறலாம். 99%ங்கிறது இப்ப 80% மாறி இருக்கு. 2 விக்கெட் விழுந்ததுனால 80 மாத்திருக்கிறோம். டாஸ் பால், நோ பால். அம்பேரின் முடிவு. அம்பேரின் முடிவு. அம்பேர் முடிவு. 12 ஓவர் முடிவுல 136 ரன். 4 ஓவருக்கு பேலன்ஸ். 26 ரன் அடிக்கணும். சுபாஷ் கார்த்திக் அகைன்.